ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. பிக் பாஸ் வந்து திடீர்னு வந்துட்டு கானா வந்து எஃப்ஜியும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டார். என்னங்க சொல்கிறீங்க? 200 மாலை ரெடி பண்ணோம், அவங்க வெறும் 23 மணி மாலை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்கள ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி நிறைய பேருக்கு தலை பிச்சுக்கிறமா இருக்கும். அதில் குறிப்பாக எஃப்ஜியெல்லாம் உள்ளே வச்சு செய்யணும்னு நினச்சோமே, இப்படி பண்ணிட்டீங்களே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை வந்து வேலை இருந்திருந்தால் இந்த முடிவை வந்துட்டு லேட்டாக எடுத்துருப்பாங்களான்னு தெரியல. பாவம் கானாவனத்து இருக்கிற காரணத்தினால பாவம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு நினச்சிட்டு சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து ஒரு பேப்பர் எடுத்து நம்ம கமுருதி வந்து படிக்கிறார். என்ன படிக்கிறாருன்னா, எஃப்ஜே கவனத்திற்கு இன்னும் மீதமுள்ள மணிமாலைகளை வந்துட்டு வீட்டில் உட்காந்து கோர்க்கவும், ஜெயிலில் வந்து வெளியே வந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு பக்கம் அவங்க சிரிச்சுக்கிட்டு வந்து இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் அவர் ஷாக் ஆகிறார். ஆனால் அவர் லெட்டர் தான் படிக்கிறாரு கமுருதி. இது உண்மையாக பொய்யான்னு தெரில. மேக்ஸிமம் பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூமில் வச்சுட்டார் யார் கானாவினத். ஆனாலும் பதறாரு, திரும்ப போய்ட்டு வேணாக்களை கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப சீரியஸ் முகமாக வந்து ஃபஸ்ட்டு வச்சு கமுருதி பேசினார். அப்புறம் திடீர்னு சிரிக்கிறாரு. நம்மளுக்கே குழப்பமாக இருக்குது, இன்னையா நடக்குது, உண்மையாக சொல்லுங்க ஏன் அப்படின்ட்டு. அவர் நம்மளுக்கே ஒரு தகவலை நம்ம பார்த்துக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஜெயிலில் தப்பே செய்யாமல் உட்காந்து அவருக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். உண்மையாக சொல்லிங்கன்ற மாதிரி காண்டாக இருந்தார். இருந்தாலும் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு எல்லோரும் காமெடி பண்ணுற மாதிரி தான் தோணுச்சு, பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த ஜெயில் தண்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன்னா கானாவிடத்து இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதுவும் அவர் கொடுத்த க்ரைட்டீரியாவில் இவங்க வரவே இல்லை. இது எப்படின்னா, அந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்துட்டு மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு லெவல் அவர் கொடுத்தப்போ எப்படி அந்த 3 பேர் நிற்க வச்சாங்க, நம்மளுக்குலாம் பிடிக்கல. இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படின் போது இவங்களுக்கு நிறைய பேர் கடி வாங்குச்சு. அந்த மாதிரி க்ரைட்டீரியா ஒன்று சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணது வெளியில் மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி சீக்கிரமாக வந்து ஜெயிலை ரிலீஸ் பண்ண கானாவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் ஏன் கானாவனத்துக்காக பண்ணியிருப்பார், இல்லை எதுக்காக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்திருக்கு. இது உண்மையிலேயே வந்து இந்த தண்டனை கொடுத்தா சமமாசாக இருக்கும். எஃப்ஜே வந்துட்டு திரும்பவும் போயிட்டு கடலை போடுறதுக்குலாம் டைம் இருக்காது. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.